அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறனா அரைச்சிக்கலாங்க. பச்சை மிளகா போட விருப்பம் இல்லாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே வர மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நார்மலாகவே ஃப்ரைட் ரைஸ்க்கு வடித்து தான் சாப்பாடு பண்ணுவேன். அதனால் 2 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரிசி ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த வாசம் போகணும். போனதுக்கப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கேப்சிகம் ஃபுல் கேப்சிகமில் ஒரு ஆஃப் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேபேஜ்லேயும் ஆஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவே போதும், 2 டம்ளர் அரிசிக்கு அதுவே போதும் அப்படிங்கிறங்காட்டி அந்த அளவில் நான் எடுத்திருக்கிறேங்க. காய் ஒவ்வொன்றா நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் ஆட் பண்ணினேன். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் ஆட் பண்ணேங்க. அது ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பெப்பர் சால்ட் மட்டும் போதும் அப்படின்னாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வடித்து வச்ச ரைஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சால்ட்டு பெப்பர் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி வேணும்னு கேட்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.